ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி மார்ஷல் மாஸ்டர் எபிசோடு 67 68 தான் வந்து பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எவ்ரிதிங் யூ ஒன்றுமே நான் உங்கள் துரை. எபிசோடு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அங்கே இருக்க வந்து அல்கெமிஸ்ட்டை வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்டே வந்து கேட்குறப்போ, என்னுடைய ராயல் கேபிட்டலில் இருக்கவங்க எல்லாருமே வந்து நோபல் கிளானை வந்து சேர்ந்தவங்களாக இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்கள அல்கெமிஸ்ட்டை வந்து பார்க்கணும் முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த லேடி சொல்லுவா. ஒருவேளை எங்களுடைய அல்கெமிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கோபமாக இருந்தார்னா அவரை ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் பார்க்க முடியுங்கிறத வந்து அந்த லேடி சொல்லுவா. உடனே நம்ம ஹீரோ தான், ஏன் இவ வந்து இவ்வளோ அர்ஜென்ட்டாக வந்து பேசுகிறா, சரி நான் வந்து பார்த்தேன்னா என்னுடைய எதிர்காலத்துக்கு வந்து நான் வந்து அல்கெமிஸ்ட்டாக வந்து மறுபடியும் வந்து குவாலிஃபை பண்ணணும், என்னுடைய அதிகப்படியான ட்ராவலில் வந்து என்கிட்ட வந்து இந்த போஸ்டிங் இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து முதல் லெவல் அல்கெமிஸ்ட்டை வந்து பார்க்கணுன்னா நான் வந்து அந்த பில்ஸ் ஹாலுக்கு தான் வந்து போகணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து அல்கெமிஸ்ட் எக்ஸாம் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு, அதில் வந்து நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவான். நீங்கள் உண்மையிலே வந்து அதில் கலந்துக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, ஆமாம் நான் வந்து கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சொன்னோடனே சரி என்னை ஃபாலோ பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் இன்னொருத்தவங்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போவா. லூயின், அந்த பொண்ணு பேர் வந்து லூயிங்கு, நீ வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தியே, அப்படி தான் இப்போயும் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து வர்ணித்து பேசுகிறப்போ, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, யார் இந்த யங் மேன் சொல்லிட்டு கேட்குறப்போ, இவர் வந்து அந்த அல்கெமிஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து போகணுமா, அதுக்கு வந்த கஸ்டமர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து சொல்கிறப்போ, நீங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக தான் வந்திருக்கீங்க, அல்கெமிஸ்ட் எக்ஸாம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது, நீங்களும் அங்கே வந்து ஜாயின் பண்ணனா எக்ஸாமுக்கு வந்து 1000 சில்வர் காயின் வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ வந்து எடுத்து தருவான். சரி ஓகே, உங்ககிட்ட வந்து அந்த அப்ரைசல் சர்டிஃபிகேட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, என்ன சர்டிஃபிகேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்பான். ஆமாம், நீ யாராச்சும் ஜூனியராக வந்து வேலை செஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல வந்து அலோடு இருக்குது, அப்படி இல்லைனா இருந்தால் அதை வச்சுக்க, நீ வந்து எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்கிறப்ப உடனே நம்ம ஹீரோ தான் வந்து, என்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் இல்லைனா ஏன் நான் எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, இந்த ஓல்டு மேன் வந்து இந்த ஒர்க்கின்ஷிப்பில் வந்து 10 வருஷமாக வந்து இருக்கேன், யாரும் ஒருத்தவனையும் வந்து சரி அந்த அப்ரூவ்மெண்ட் சர்டிஃபிகேட் இல்லைனா வந்து யாரையும் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து நாங்கள் அலோவ் பண்ணது கிடையாது, அப்போது நீ வந்து இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்குறப்போ, அக்கார்டிங் யூகான் டான்டியன் ரூல்ஸை வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஒரு அல்கெமிஸ்ட்டு வந்து எக்ஸாம் எழுத வந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டான்டியன் ரூல்ஸ் பிரகாரம் வந்து அவங்க அல்கெமிஸ்ட் எக்ஸாமாக வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்கிறப்போ, இந்த டான்டியன் இதுவை பற்றி உங்களுக்கு வந்து மெயின்லேண்ட்லேருந்து யாருமே சொல்லலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து நம்பிகிற கேட்பான். அப்படின்னா என்ன, இந்த டான்டியான்னா வந்து எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து சொல்லுவான். அப்போனா வந்து உங்கள்கிட்ட பேசி எனக்கு வந்து எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ, சரி நீ சீக்கிரமாக இங்கேருந்து போ அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்து இன்னொரு பெரியவர் ஒருவர், இவர் வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் ரிஃபைனராக இருப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவருக்கு குத்திருக்க பேட்சை வந்து பார்ப்பான். அப்போ தான் வந்து உள்ளே வந்து எக்ஸாம் நடக்குது, இந்த இடத்துல ஏன் இவ்வளோ சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறப்போ, டீச்சர் இவன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுத வந்திருக்கானா, இவங்கிட்ட வந்து அந்த அப்ரசல் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறப்போ, உடனே இங்கே எந்த ட்ரபிள் கொடுக்காத, நீ இங்கேருந்து போப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த டீச்சர் வந்து நம்ம ஹீரோவை வந்து அனுப்புவார். அவர் அப்படியே பின்னாடி நடந்து போகிறப்போ உடனே வந்து, உங்களுக்கு வந்து அந்த டான்டியன் பர்பஸை வந்து தெரியாதா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் லெவல் ரிஃபைனராக வந்து இருக்கீங்க, அல்கெமிஸ்டாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து அந்த டான்டியன் கோல்களை பற்றி தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்பான். அப்போதுலேருந்தே இவன் இதை தான் டீச்சர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஆளை வந்து சொல்லுவார். இங்கே மட்டும் ஒரு உத்தரவு கொடுத்தனா இவனை இமீடியட்டாக நான் தூக்கி வந்து வெளியே எரிஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, உடனே டான்டியன் ரூல்ஸை பற்றி என்கிட்டே வந்து பேசுகிறியா, இந்த டான்டியன் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்கெமிஸ்ட் ப்ரொஃபஷனலாக வந்து உருவாக்கப்பட்டது, அது மட்டும் இல்லை ஒரு ப்ரொஃபஷனலும் ஒருத்தவங்க கிட்ட வந்து ட்ரைனிங்காக இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த எக்ஸாமுக்குள்ளே நான் வந்து நாங்கள் அலோவ் பண்ணுவோம், சப்போஸ் இவன் வந்து எதுவுமே தெரியாமல் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணி அவன் வந்து கிரிமினலாக வந்து போயிட்டானா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டப்போ, இது வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். நீ அந்த டான்டியன் ரூல்ஸ் பிரகாரம் நீ எக்ஸாம் எழுத போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, ஆமாம் நான் வந்து எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, மேனேஜர் லூ உடனே வந்து இவனை எக்ஸாம் எழுதுறதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதை முடிச்சு உள்ளே அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவார். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு எடுத்து இந்த டெஸ்ட் கார்டு உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து அனுப்புவாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கவனுங்க எல்லாருமே வந்து இந்த லிட்டில் பாஸ்டர்ட் இங்கேயே வந்துட்டானா அப்படின்னு சொல்கிறப்போ, ஒரு வயசானவர், எனக்கு வந்து 60 வயசு ஆகுது, நான் வந்து 12 முறை இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன், என்னாலே முடியல, இந்த குழந்தைங்களாம் வந்து இந்த இடத்துல எக்ஸாம் எழுத வந்துட்டானுங்க, இவனுங்களுக்கு வந்து மெடிசனை பற்றி என்ன தெரியும், இவனுங்களோட அம்மாவுடைய கருவில் இருக்கும் போது வந்து மெடிசனை பற்றி கற்றுக்கிட்டா மட்டும்தான் இந்த வயசில் வந்து எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரும் வந்து பார்த்தீங்கன்னா
விழுந்துக்கிட்டு இருப்பார். அப்போ தான் அந்த இடத்துல வந்து அந்த ஒரு டீச்சர் வந்து சொல்லுவார், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டாக நடக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் எக்ஸாம், அது வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக வந்து 10 மெடிசன் தருவோம், அதை பற்றின நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேர்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அசைம் டு தி ரிலைம் ஆஃப் ரிஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சொல்லும் போது இதில் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் எக்ஸாம் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது. உங்கள்கிட்ட இருக்க வந்து ஒரு ஸ்க்ரோலை வந்து கொடுப்போம். அந்த ஸ்க்ரோலில் வந்து மொத்தம் 100 பாயிண்ட் இருக்கும். 100 பாயிண்டில் நீங்கள் 90 பாயிண்ட்டுக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்ஸ் எடுத்து தருவார். நம்ம ஹீரோ வந்து அதில் இருக்கிறது எல்லாமே வந்து படித்து பார்த்துட்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. சரி, நம்மளுடைய எபிலிட்டி இன்னும் குறையாமல் இருக்காங்கிறத நம்ம இதை வச்சு செக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுவான். அங்கே இருக்க 2 எல்டர் தான் வந்து பேசுவாங்க. அல்கெமிஸ்ட் மாஸ்டரான மாஸ்டர் லின் லீஷி அவர் வந்து பார்த்தோன்னா இந்த நோட்ஸை வந்து அவர் தன்னுடைய கைப்படவை வந்து எழுதியிருக்காரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். இங்கே இருக்க யாருமே வந்து இந்த எக்ஸாமை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு எல்டர் சொல்லுவார். ஆனால் அந்த பையனை மட்டும் பாருங்களேன், அவன் பாட்டுன்னு அவன் இஷ்டத்துக்கு வந்து அந்த கொஷின் பேப்பரை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து எழுதிட்டு இருக்கான். அந்த கொஷின் பேப்பர் என்ன அவ்வளோ டஃப்பாக இருக்கும், இவனை இவ்வளோ ஈஸியாக எழுதிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வந்து அந்த எல்டர் வந்து கேட்குறப்ப உடனே வந்து இவன் தானே அவங்கக்கிட்ட வெளியே ஏதோ பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த எக்ஸாம் கொஸ்டின்ஸ் அவன் ரைட் பண்ணி முடித்த உடனே அவன் மட்டும் வந்து தோத்துட்டானா, அவனை அடித்து நான் இங்கேருந்து துரத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவார். சரி, இவன் எழுதுறத பார்த்தா இவன் கொஞ்ச நேரத்தில் வந்து எக்ஸாம் முடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து சொல்லுவார். அங்கே இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ஒன்றுமே தெரியாமல் வந்து முடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவன் பாட்டுன்னு வந்து எழுதிட்டே இருப்பான். இங்கனால அது நான் 60 வருஷமாக வந்து இந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், இந்த 15-16 வயசு பையன் தான் இவன் வந்து இந்த அளவுக்கு நல்லா எழுதிட்டே இருக்கானே, இவனுக்கு எதுவுமே வந்து கஷ்டமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்பாங்க. நம்ம ஹீரோ கிட்ட தான் ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ரிஃபைனராக இல்லை ஆல்கெமிஸ்ட் மாஸ்டர் பீக் லெவல் வாரியராக வந்து இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வந்து டீமன் ஏஷியன்ட் மவுண்டனுக்கு வந்து போகிறீங்க. அந்த இடத்துல வந்து சடனாக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மெல்லு வந்து வருது. அதை நீங்கள் வந்து 100 மீட்டருக்கு முன்னாடி வந்து இருக்கீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராகன் சலிவா வந்து இருக்குது. அதை சுற்றி கொஞ்சம் மைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மான்ஸ்டர்ஸும் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டினும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அதுவும் டீமன் அந்த ஏஷியன் மவுண்டனை பற்றி தான் வந்து இருக்குது. அந்த ஏஷியன் மவுண்டனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து ஒரு ஸ்பைடர் வந்து கடிச்சிடுச்சு. அதனுடைய விஷம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. அது இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்கள் ஹார்ட்டுக்கு வந்து போகுது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லேருந்து 100 மைல் வந்து தள்ளி இருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு பக்கத்தில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து எதுவும் இல்லை. நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணுவீங்க, இதுக்கு வந்து சரியான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதில் இருக்கும். நம்ம ஹீரோ வந்து அதை எடுத்து படித்து பார்த்துட்டு இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டினும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் வந்து இருக்குது. டிராகன் சலிவாங்கிறது வந்து 3rd லெவலு ட்ரையபிள் மெடிசனு. அந்த மெடிசனை வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து கண்டிப்பாக வந்து இது எல்லாரையும் வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடியது. ஒரு ஸ்மார்ட்டான பர்சனாக இருந்தால் அந்த இடத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து சுற்றி முற்றி டேஞ்சர்ஸ் ஏதாச்சும் வந்து இருக்காங்கிறத வந்து பார்க்கலாம். அந்த சலிவாவை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல பீஸ்டெல்லாம் வந்து அதை அட்ராக்ட் பண்ணக்கூடியதாக வந்து இருக்கும். ஆல்மோஸ்ட் இன்னும் வந்து பிரெயின் வந்து ஜாஸ்தியாக இருந்திருந்தால் நம்மளுக்கு வந்து 30 மீட்டருக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பில்ஸை வந்து எடுத்துக்கிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மான்ஸ்டர் மவுண்ட்டு, இது வந்து ஒரு மான்ஸ்டருடைய இல்யூஷனாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து நான் வேகமாக அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஆன்சர் எழுதுவான். இது உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த பாய்சன் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து பரவுதுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இல்யூஷனில் தான் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து எழுதிட்டு ஹீரோ என்ன பண்ணுவோன்னா சோம்பல் முறிச்சிட்டு வந்து எழுந்திருப்பான். எக்ஸாம் நடுப்புற இந்த மாதிரி எழுந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் வந்து கத்துறப்போ நான் வந்து எக்ஸாம் வந்து முடிச்சிட்டேன், இப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்போ சரி உன்னுடைய பேப்பரை வந்து என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நெக்ஸ்ட் ரவுண்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்பான். இது வந்து செக் பண்ணி இதில் இருக்க ரிவ்யூ வச்சு தான் நம்ம அடுத்த ரவுண்டை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறப்போ இவன் ரொம்ப வந்து அர்ஜென்ட்டாக வந்து நடந்துக்கிறான். அந்த எக்ஸாம் மட்டும் முடிட்டோம், இவனை நான் அடித்து வெளியே துரத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுதின எக்ஸாம் பேப்பரை கூட பார்க்காம பிரதர் இதை வந்து இந்த சைல்ட்ஸ்லாம் இப்படி தான் இருப்பாங்க, நீங்கள் ஏதோ கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னொரு எல்டர் என்ன பண்ணுவார்னா அந்த எக்ஸாம் பேப்பரை நீங்கள் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ நீ வந்து அதில் ஒன்றுமே அவன் எழுதியிருக்க போகிறதில்ல, எதுக்கு நான் அதை தேவையில்லாமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிவிட்டு எல்டர் அங்கேருந்து வந்து போயிடுவார். இவர் வந்து அந்த எக்ஸாம் பேப்பரை வந்து படிச்சுட்டு இருப்பார். அவன் நம்ம சேன் வந்து வெளியே போய் அந்த ஹாலில் வந்து உட்காருவான். இவனும் இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த எக்ஸாம் பேப்பரை திருத்திட்டு இருந்த எல்டர் தான் வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷாக் ஆவார். இதோடு வந்து இந்த எபிசோடை வந்து
முடிக்கிறாங்க. என்னுடைய எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ். தேங்க்யூ டு வாட்சிங்.